ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விளாக் நாங்க ஊட்டி ட்ரிப் போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்திருந்தது. ரொட்டீன் விளாகோட சேர்த்து ட்ரிப்காக வாங்குன புது ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ், பேக்கிங் எல்லாமும் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்க ஃப்ரைடே நைட்டு தான் ஊட்டி போறதுக்காக கிளம்ப போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை மதியம் போல எடுத்திருந்தது. லஞ்ச் என்ன சமைக்கலான்னு கொஞ்ச நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். சமைக்கிறதுக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு 2:30 மணி போல தான் நாங்க ட்ரெஸ் வாங்க ஷாப்பிங் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். போறது வெளியில போக போறோம். ஃபர்ஸ்ட்டு வெளியில போய் சாப்பிட்டுட்டு, அப்புறமா போய் ட்ரெஸ் வாங்கிக்கலான்னு எனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி நானே ஒரு பிளான் போட்டுக்கிட்டேன். நான் 2, 3 நாளா கிச்சன்ல யூஸ் பண்ற இந்த மரக்கரண்டி எல்லாம் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வைக்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். அது வந்து அப்படியே ஸ்கிப் ஆயிட்டே இருந்தது. சரி இன்னைக்கு வந்து முடிச்சு வச்சிடலான்னு அது எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன். நார்மலா வுட்டன் ஸ்பேச்சுலா யூஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாத்திரத்துல ஸ்க்ராட்சும் போடாது. அதே மாதிரி சமைக்கிறப்போ அந்த கரண்டில சூடுமே ஏறாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டிய கம்பேர் பண்றப்போ. என்கிட்ட ஸ்டீல் கரண்டிய விட மரக்கரண்டி தான் அதிகமா இருக்கும். மோஸ்ட்லி இத தான் யூஸ் பண்ணுவேன். நார்மலா எப்பவும் வந்து சமைச்சதுக்கு அப்புறமா சோப் போட்டு வாஷ் பண்ணுவோம். ஆனா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் வந்து சுடு தண்ணீல போட்டு எடுத்தா வந்து அதில இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா போகும். மண் பாத்திரம், மரக்கரண்டி 2மே வந்து சமைக்கிறப்போ அந்த எண்ணெய், தண்ணி அது எல்லாமே கொஞ்சம் உறிஞ்சு வச்சுக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் மரக்கரண்டி எல்லாம் இந்த மாதிரி சுடு தண்ணீல போட்டு எடுத்தப்ப தான் தெரிஞ்சது. நம்ம நல்லா தானே வாஷ் பண்றோம். அதுக்கப்புறமாவும் ஏன் இவ்ளோ எண்ணெய் கலர் எல்லாம் மாறி போய் தண்ணி வந்திருக்குன்னு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்றேன். நல்ல சுடு தண்ணீல கொஞ்சமா லெமன், இல்லன்னா வந்து வினிகர், கல்லுப்பு எதுனாலுமே போட்டு கிளீன் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி சூடாற தண்டிக்க கரண்டி வந்து அதிலேயே இருக்கணும். அதனால நான் அத இறக்கி வச்சுட்டு, ஹேர் வாஷ் பண்ணலான்ட்டு இருந்தேன். போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த வீக்ல தான் என்னோட பர்த்டே வரப்போது. நாங்க எப்பவும் பர்த்டேன்னா அதுக்கு முன்னாடியே அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வைக்க மாட்டோம். எங்களுக்கு பாப்பாக்கு மட்டும் முன்னாடியே வாங்கி வைப்போம். எங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது இருக்கிறது வந்து போட்டுப்போம். ஆனா பர்த்டே அன்னைக்கு போயிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்குவோம். இந்த சாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி இங்க தூத்துக்குடியில இருக்க லோக்கல் ஷாப்ல தான் வாங்கியிருந்தேன். இதவே பர்த்டே அன்னைக்கு கட்டிடலான்ட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண குடுக்கணும். அதுக்காக சாரி எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ப்ளூ சாரி தான் பர்த்டே அன்னைக்கு கன்ஃபார்மா கட்டலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. ஏன்னா, எனக்கு அந்த கலர் ரொம்ப புடிச்சிருந்தது. அப்புறமா இந்த கிரீன் சாரி வந்து இது பியூர் காட்டன் சாரி. Instagramல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அது போக வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் 2 சுடிதார் எல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்தது. சரி மொத்தமா டெய்லர் கிட்ட குடுத்துடலான்ட்டு போற வழியிலே குடுத்துட்டா ஒரே வேலையா முடிஞ்சிரும். எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி முடியில இருக்கிற சிக்கெல்லாம் நான் ஓரளவுக்கு எடுத்துட்டேன். என்னோட ஹேர் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். ஆனா கீழலாம் வேவியா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிற ஹேர வெறும் 5 நிமிஷத்துல நான் எப்படி இவ்ளோ சூப்பரா ஸ்ட்ரெய்ட்டன் பண்ணேன்னு சொல்லி காமிக்கிறேன். நான் யூஸ் பண்ணது அகாராவோட ஹேர் ஸ்ட்ரெய்ட்னர் கோம்ப். இது ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டக்குனு ஹேரும் ஸ்ட்ரெய்டன் ஆயிருது. இதுல கொஞ்சம் கூட யூஸ் பண்றப்போ முடி எதுவுமே மாட்டிட்டு இழுத்துட்டுலாம் வரல. நல்லாருக்கு. ஃபர்ஸ்ட் இத எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். பவர் கனெக்ட் பண்ணதுமே மேல இருக்கிறது வந்து ஆன் ஆஃப் பட்டன். அத பிரஸ் பண்ணதும் கீழ ப்ளூ கலர்ல இண்டிகேட்டர் லைட் வரும். அதுக்கு கீழ இருக்கிற லைட்ஸ் எல்லாமே வந்து ஹீட் இண்டிகேட்டர் லைட்டு. கீழ இருக்கிற பட்டன் வந்து ஹீட் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கானது. பிளஸ், மைனஸ் 2மே இருக்கும். இதுல ஹீட் செட்டிங்ஸ் வந்து 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்மளோட ஹேர்க்கு ஏத்த மாதிரி ஹீட் வந்து வச்சுக்கலாம். நான் இப்போ ஹீட் செட்டிங்ஸ் வந்து 4ல வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த இண்டிகேட்டர் லைட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். ஒன்ஸ் அது வந்து பிளிங்க் ஆறது ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா, அந்த ஹீட் வந்து ரீச் ஆயிட்டு, இனிமேல் வந்து நம்ம ஹேர் ஸ்ட்ரெய்டன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல 360 டிகிரில சர்வைவல் கார்ட், ஹேங்கிங் லூப்ஸோட வந்துரும். அப்புறமா அந்த ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனர் கோம்ப்க்கு ஒரு கிளவுஸ்மே குடுத்துருப்பாங்க. இத யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேர் வந்து நல்லா ட்ரையா இருக்கணும். வெட்டா இருக்கிற ஹேர்ல பண்ணக்கூடாது. ஹேர வந்து கொஞ்சம் பார்ட்டிஷனா பிரிச்சுட்டு, நான் ஹேர் ஸ்ட்ரெய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த கோம்ப வந்து நம்மளோட ஹேர்க்கு கீழ வச்சுட்டு, இந்த மாதிரி இழுத்தாலே போதும். ஹேர் வந்து சூப்பரா ஸ்ட்ரெய்டன் ஆயிரும். அந்த கோம்ப்ல முடி வந்து கொஞ்சம் கூட மாட்டாது. ரொம்ப ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. இதுல ஐகானிக் டெக்னாலஜி குடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹீட்ல இருந்து நம்மளோட ஸ்கேல்ப்ப புரொடெக்ட் பண்றதுக்காக ஆன்டி ஸ்கால்ப் கோம்ப் டிப் இருக்கு. நம்ம ஒவ்வொரு போர்ஷனையுமே வந்து 2 டைம் அந்த கோம்ப் வச்சு பண்ணாலே போதும். ஹேர் வந்து நல்லா சூப்பரா ஸ்ட்ரெய்டன் ஆயிருது. நான் ரொம்ப சீக்கிரமாவே ஹேர் ஃபுல்லா ஸ்ட்ரெய்டன் பண்ணிட்டேன். பிஃபோர், ஆஃப்டர் டிஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஹேர் நல்லா சூப்பராவே ஸ்ட்ரெய்ட்டனா இருக்கு. நீங்க ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனர் எதுவும் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனர் கோம்ப் ட்ரை பண்ணி பாருங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, டிராவல் ஃப்ரெண்ட்லி, டைமுமே சேவ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னைக்கு காலையிலே பாப்பா அம்மா வீட்டுக்கு போயிருந்தா. அங்க அக்கா வந்திருக்கா. அதனால பசங்க கூட சேர்ந்து அவ ஜாலியா விளையாடிட்டு இருப்பா. அதனால தான் லஞ்ச் வந்து வெளியில சாப்பிட்டுக்கலான்னே கன்ஃபார்மா பிளான் பண்ணியிருந்தேன். நாங்க வீட்ல இருந்து ஒரு 2 மணி போல கிளம்பிட்டோம். பாப்பாவ கூட்டிட்டு போனா அவளுக்காக நெறைய திங்ஸ் எல்லாம் பேக்ல எடுத்து வச்சுட்டு போவேன். அவளுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, கர்ச்சீஃபு, அப்புறமா கொடை அது இதுன்னு நெறைய திங்ஸ் இருக்கும். நாங்க மட்டும் போறதுனால ஒரே ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறமா என்னோட பர்ஸ் இது மட்டும் தான் எடுத்துட்டு போயிருந்தேன். சாரிய ஃபர்ஸ்ட்டு போற வழியில டெய்லர் கிட்ட குடுத்துட்டு, நேரா வந்து ஆஷிஃப் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம்.
முன்னாடியெல்லாம் நான் வெளில சாப்பிடுறேன்னா, பெருசா யோசிக்க மாட்டேன். பிரியாணி தான். சிக்கன் இல்ல மட்டன். அதுல மட்டும் என்னன்னு யோசிச்சு சொல்லுவேன். ஆனா, இப்பலாம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி அவ்வளவா ஆர்டர் பண்றதில்ல. எப்ப பார்த்தாலும் சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா. சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா. இதே காம்பினேஷன் தான். இன்னைக்கு வந்து சப்பாத்தி இல்ல. கொஞ்சம் லேட்டா போனன்றதுனால காலி ஆயிட்டு. அதனால தந்தூரி ரொட்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறமா ஒரு ஹாஃப் தந்தூரி சிக்கன், ஹஸ்பண்ட்க்கு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெளியில அடிக்கடி சாப்பிடுறது நல்லது கிடையாது. ஆனா, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா ஓகே. நம்மளே டெய்லி வீட்ல சமைச்சு சாப்பிடுறது என்னமோ கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா, நான் வெளியில போய் சாப்பிடுறப்பலாம் எக்ஸ்ட்ராவா 2, 3 டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா வயிறு ஃபுல் ஆற அளவுக்கு சாப்பிடுவேன். நாங்க சாப்பிட்டுட்டு நேரா ட்ரெஸ் வாங்குறதுக்காக ட்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். எனக்கு வந்து 2 ஷார்ட் டாப்பு, 2 பேண்ட், ஜீன் பேண்ட் வாங்கலான்ட்டு தான் நான் போயிருந்தேன் பிளான் பண்ணியே. ஆனா ட்ரெண்ட்ஸ்ல வந்து நாங்க போன டைம்ல அந்த அளவுக்கு கலெக்ஷன் இல்ல. இருந்தது எனக்கு புடிச்ச மாதிரி இல்ல. நம்மளுக்கு புடிச்ச மாதிரி இருக்கிற காட்டன் ஷார்ட் டாப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருந்தது. அத வாங்கி வேஸ்ட்டு தான். கம்ஃபர்டபுளாவும் இருக்காது நம்மளுக்கு போடுறதுக்கு. ஸோ செட் ஆகுற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் இருந்தது. ஆல்ரெடி என்கிட்ட நெறைய ஷார்ட் டாப்ஸ் இருக்கு வீட்ல. ஆனா, அதெல்லாமே வந்து நான் டெய்லி யூஸ்க்கு போட்டு கொஞ்சம் பழசான மாதிரி இருக்கும். கடைசியா ட்ரெண்ட்ஸ்ல ஒரு செட் ஒரு டாப்பு, ஒரு பேண்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்த நாங்க இன்னொரு 2 ஷாப்க்கு போனோம். இப்பலாம் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணி, பண்ணி என்ன ப்ராப்ளம் ஆயிட்டுன்னா, கடைக்கு போனா எந்த ட்ரெஸ்ஸுமே புடிக்கல. ஆன்லைன்ல நமக்கு நெறைய கலெக்ஷன் இருக்கு. அதேமாரி ஃபேப்ரிக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டா நெறையா இருக்கும். இப்ப காட்டன்னு சர்ச் பண்ணா காட்டன் ரிலேட்டட் டாப்ஸ் எல்லாம் வரும். இப்போ கடையில போய் பார்த்தா, நான் கேட்டு பார்த்தேன் காட்டன்ல டாப்ஸே இல்ல. ஆக்சுவலா நான் பார்த்த 2 கடையிலயுமே. லாஸ்ட்டா தேடி தேடி அலைஞ்சதுல, நாங்க வீட்டுக்கு வரப்போ 9:30 மணிக்கிட்ட ஆயிட்டு, பிளான் பண்ணது என்னன்னா, 3 மணிக்கு எப்படியும் ட்ரெஸ் வாங்க ட்ரெண்ட்ஸ்க்கு போயிருவோம். அங்கேயே ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு 5 மணிக்கு வந்துரலாம். அதுக்கப்புறமா ஈவினிங் ரொட்டீன் விளாக் எடுத்துட்டு, இத வந்து ஒரே விளாகா போடலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டா அன்னைக்கு நைட் 9:30 மணிக்கு வந்ததுக்கப்புறமா எங்க விளாக் எடுக்கிறது? அதனால நெக்ஸ்ட் டே தான் எடுத்திருந்த கிளிப் இதெல்லாம். ஜீன்ஸ் பேண்ட் வந்து ஓரளவுக்கு எனக்கு புடிச்ச மாதிரி கிடைச்சது. அதனால பேண்ட் மட்டும் நான் எக்ஸ்ட்ராவா ஒரு 2 பேண்ட் மொத்தமா 3 பேண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ஷார்ட் டாப் வந்து ட்ரெண்ட்ஸ்ல வாங்கியிருந்தேன். நெறைய பேர் வந்து ஷார்ட்ஸ்ல இதோட டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருந்தீங்க. ஆன்லைன் லிங்க் எல்லாம் இல்ல. இது வந்து ட்ரெண்ட்ஸ்ல வாங்குனது. அப்புறமா இதே மாடல்ல கிரீன் கலர் அப்புறமா லைட் ப்ளூவுமே இருந்தது. சேம் இதே மாதிரி தான். எனக்கு பிங்க் புடிச்சிருக்குன்றதுனால நான் இதே வந்து எடுத்துட்டேன். உங்களுக்கு புடிச்சிருக்கு நெறைய பேர் வந்து இதோட லிங்க் கேட்டிருந்தீங்க. ட்ரெண்ட் ஷாப் பக்கத்துல இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இருக்கும். இந்த பிங்க் டாப்க்கு செட் ஆகுற மாதிரி பிளாக் ஜீன் ஒண்ணு எடுத்திருந்தேன். இது வந்து ஸ்லிம் ஃபிட்டு. ஆல்ரெடி இருக்கிற ஜீன்ஸ் வந்து எதுவுமே சைஸ் சேரல. இப்போ வந்து முன்னாடி இருந்தத விட கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டிருக்கேன். அதனால புதுசாவே ஜீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். அப்புறமா 2 வந்து லூஸ் வெயிட்ல இருக்கிற ஜீன் 2 வாங்கியிருந்தேன். இது வந்து போடுறப்போ நம்ம மேல டாப் வந்து கொஞ்சம் ஃபிட்டா போட்டுட்டா, கீழ வந்து இந்த பேண்ட் லூஸா இருக்கிறப்போ, அந்த லுக் வந்து நல்லாருக்கும். இந்த பேண்ட்டுக்கு மேட்ச் பண்ற மாதிரி டாப்ஸ் வந்து புதுசு எதுவுமே கிடைக்கல. நான் போனதே வந்து வீட்ல இருக்கிறதெல்லாம் பழசாயிட்டு கொஞ்சம் புதுசு வாங்கலாம் டூர் போறப்போன்னு யோசிச்சு போனா, லாஸ்ட்ல வீட்ல இருக்கிறதே மேட்ச் பண்ணி போட்டுக்கலான்ற மைண்ட் செட்லயே தான் வந்தேன். சேம் அதே பிளாக் ஒண்ணு அந்த லூஸ் ஃபிட்ல வாங்கியிருந்தேன். இது வந்து லைட் ப்ளூல ஒண்ணு வாங்கியிருந்தேன். இந்த 2 லூஸ் ஃபிட் பேண்டோட பிரைஸ்மே வந்து ஈச் அரவுண்ட் 560 இருந்தது. ட்ரெண்ட்ஸ்ல வாங்குனது மட்டும் 999. அப்புறமா நான் இன்னைக்கு கடையில டாப்ஸ் தேட போனப்போ தான் ரொம்ப நாளா இந்த கோல்டன் கலர்ல இருக்கிற ஷால் வந்து தேடிட்டே இருந்தேன். ஆனா, அது முக்காவாசி ஷாப்ல இங்க எனக்கு கிடைக்கவே இல்ல. ஆனா, நேத்து அன்னைக்கு போனப்போ கிடைச்சது. அது ஒண்ணு வாங்கிட்டேன். அந்த கோல்டன் கலர் ஆனா உங்களுக்கு வீடியோல பார்க்குறப்போ நார்மல் சாண்டில் கலர் மாதிரி தெரியுது. ஒரு மாதிரி சில்க் ஃபேப்ரிக்ல இருக்கிற மாதிரி கோல்டன் கலர். அதோட பிரைஸ் வந்து ₹210. அப்புறமா நார்மல் காட்டன்ல பிளாக் ஷால் ஒண்ணு, அது கூடவே ஒரு பிளாக் கலர் லெக்கின் ஒண்ணு வாங்கியிருந்தேன். பாப்பாக்கு வந்து ஆல்ரெடி வீட்ல நெறைய டீ ஷர்ட் இருக்கு. அவளுக்கு ட்ரெஸ் வாங்குறதா பிளானே இல்ல. ஆனா அங்க வந்து ஆஃபர் இருந்தது. பை 3 500 போட்டிருந்தாங்க. நாங்க வேற ஏதோ பாப்பாக்கு ஹூடி வந்து கேட்டிருந்தோம். அவங்க குடோன்ல இருந்து எடுத்துட்டு வரேன்ட்டு போயிருந்தாங்க. அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல கிட்ஸ் செக்ஷன் பார்த்தோமா, இது வந்து நல்லா இருந்தது. சரி பசங்க, பொண்ணுங்க 2 பேருக்கும் போடுற மாதிரி காமனான பிரிண்ட் தான். ஸோ அவளுக்கு வந்து ஒரு 3 இது வாங்கியிருந்தோம். இது மொத்தமாவே 500. ஃபேப்ரிக் எல்லாம் சூப்பரா இருக்கு. கலருமே வந்து நல்லா இருந்தது. லாஸ்ட் மந்த் என் ஹஸ்பண்ட் சென்னை போயிருந்தாங்க. அப்போ அவங்க வரப்போவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டீ ஷர்ட்லாம் நெறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால இந்த டைம் அவங்களுக்கு இங்க டீ ஷர்ட் எதுவும் நாங்க அவ்வளவா வாங்கல. பாப்பாக்கு வந்து இந்த ஹூடி வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி எங்களுக்கு 2 பேருக்குமே வீட்ல ஹூடி, ஜாக்கெட்ஸ் எல்லாம் நெறையவே இருக்கு. முன்னாடி வாங்குனது. அதெல்லாமே வந்து நான் ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாப்பாக்கு மட்டும் தான் ஹூடி இல்ல. அது என்னமோ தெரியல, நம்ம ஒரு பொருள் வந்து வாங்கணும்னு நெனச்சுட்டே போவோம். அது இந்த கடையில தான் இருக்கும். வேற எங்கேயும் தேடுனா கிடைக்காதுன்னு நெனச்சுட்டு, பில் போட்டு வாங்கிருவோம். அப்புறமா எதர்ச்சியா பக்கத்து கடைக்கு போனோம்னா, அங்க இத விட அழகழகா இருக்கும். அதே மாரி தான் ஆச்சு. இந்த ஹூடி வந்து ஒரு 4 கலர் என்னமோ தான் காமிச்சாங்க. அதுல எதுவுமே கலர் வந்து சரியில்ல. கிரே, லைட் கிரீன் அந்த மாரி இருந்தது. இதுதான் ஓரளவுக்கு ஓகேவா இருந்ததுன்னு எடுத்து பில் போட்டு வாங்கியாச்சு. அப்புறமா பக்கத்து கடைக்கு போனா, அங்க அழகழகா பேபி பிங்க் கலர்ல ஃபுல்லா லைட் ஷேட்ல அதுவும் கேர்ள் பேபீஸ்க்காக
ரொம்ப கியூட்டா யூனிகார்ன் பிரிண்ட் அந்த மாதிரி போட்டு ஹூடிஸ் எல்லாம் இருந்தது. எங்களுக்கு அது பார்த்ததுக்கு அப்புறமா, ஐயோ! தெரியாம அங்க வாங்கிட்டோமோன்ற மாதிரி தோணிட்டு, ஆனா வந்து 2, 3 வாங்குனாலே ஹூடிஸ் எல்லாம் வச்சு வேஸ்ட்டு தான். குழந்தைங்க டக்குன்னு வளர்ந்துருவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரேரா யூஸ் பண்ற மாதிரியானது. அதனால சரி பரவால்ல இருக்கட்டும். இதுவே வச்சுக்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்போ வேணா வேற எதுவும் பார்த்து வாங்கிக்கலான்னு வந்துட்டோம். இன்னும் பாப்பாக்கு வந்து ஒரு செட் ஸ்கூல் ட்ரெஸ் மட்டும் இன்னைக்கு வரப்போ வாங்கிட்டு வந்திருந்தோம். அத வந்து இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவளுக்கு சைஸ் கரெக்ட்டா இருக்கான்னு போட்டு பார்த்துக்கலான்னு வச்சுட்டேன். மத்தபடி வாங்கிட்டு வந்த எல்லா ட்ரெஸ்க்குள்ள பில்லுமே வந்து நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஒரு வேளை எதுவும் செட் ஆகலன்னா வந்து மாத்திக்கலான்ட்டு. இப்ப வாங்குனதுல புதுசா உள்ள ட்ரெஸ்ல பேக் பண்ற திங்ஸ் அதாவது ட்ரிப்க்கு எடுத்துட்டு போறதெல்லாம் மட்டும் டேபிள்லயே வச்சுட்டேன். மத்ததெல்லாம் அந்த பேக்ல போட்டு உள்ள வச்சுட்டேன். இன்னைக்கு நைட் எங்களுக்கு 9:45க்கு தான் தூத்துக்குடியிலேருந்து பஸ்ஸு. நேரா பொள்ளாச்சி போக போறோம். பொள்ளாச்சியிலேருந்து ஊட்டி. பேக்கிங் ஒர்க் எல்லாம் கரெக்ட்டா ஒரு 5 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நான் இப்போதைக்கு வந்து புதுசா வாங்குன திங்ஸ் எல்லாம் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இனிமேல் தான் வந்து இன்னும் மத்த ட்ரெஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்து வைக்கணும். இன்னைக்கு காலையிலே எப்பவும் இல்லாம வீடு ஃபுல்லா மாப் போட்டு, ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிளீன் பண்ணி, இன்னும் கொஞ்சம் வீட்ல ஆர்கனைஸ் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எங்கேயாவது ஊர் போறேன்னா தான் வீடெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி வச்சுட்டு போணுன்ட்டு ஒரு பொறுப்பே வரும். அன்னைக்கு தான் ஆனா கொஞ்சம் டயர்டான மாதிரி ஆயிரும். ஈவினிங் சீக்கிரமா பேக் பண்ணலான்னு பார்த்தா பயங்கர டயர்டா இருந்தது. வேலை செய்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. சரி டீ போட்டு குடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் எல்லாம் பார்த்துட்டு, அப்புறமா வேலைய ஸ்டார்ட் பண்ணுவோம்னு டீ போட்டேன். நெறைய பேர் வந்து நான் என்ன டீ தூள் யூஸ் பண்றேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து டாடா கோல்டு. ரொம்ப நாளா நான் இதுதாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பவுடர் மாதிரி இருக்காது. நல்லா பெருசு பெருசா கொஞ்சம் இலையெல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து ட்ரை பண்ணது இல்லன்னா ட்ரை பண்ணி பாருங்க. டீ குடிச்சதுக்கு அப்புறமா வெளியில வச்சிருக்கிற பிளான்ட்ஸ்க்கு எல்லாம் தண்ணி ஊத்திட்டு, இன்னைக்கு இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெயில் படுற மாதிரி வைக்கலான்னு வச்சிருந்தேன். லாஸ்ட் ஒரு 3 நாளாவே வைக்கல. இப்பவும் மறந்துட்டோம்னா, ஊர் போயிட்டு வரப்போ ஒரு 3 நாள் ஆகும். அதனால சரி இன்னைக்கு வச்சிடலான்னு மதியம் ஒரு 2 மணி போல வச்சிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் நனல் வர ஆரம்பிச்சுட்டு, இப்போ எல்லாத்தையுமே உள்ள வந்து மாத்தி வச்சுட்டேன். முன்னாடியெல்லாம் வெளியில எங்கேயாவது ஊருக்கு போறோம்னா, பெருசா வந்து எதையும் பத்தி யோசிக்கிறதே இல்ல. ஆனா, இப்பலாம் வீட்ல ஃபிஷ் இருக்கு. அப்புறமா பிளான்ட்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கு தண்ணி ஊத்தணும். 1 நாள்லாம் பரவால்ல. ஆனா 2 நாள் ஆயிட்டுனா, அப்புறம் ஃபிஷ் எல்லாம் பாவம் அதுக்கு ஃபுட் போடலன்னா, அதனாலேயே வந்து எங்க போனாலும் பயங்கரமா யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த 3 நாளுக்குமே அம்மா வீட்ல வந்து சொல்லியிருந்தேன். தம்பிய 1 நாள் மட்டும் இடையில 1 நாள் வந்து ஃபிஷ்க்கு ஃபுட் போட்டுட்டு, அப்புறமா பிளான்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி விட்டுட்டு போன்னு. இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து அந்தந்த ரூம்ல வைக்கிறத வந்து எடுத்து வச்சுட்டேன். ஒண்ணு வந்து கிச்சன் போற வழியில டேபிள் பக்கத்துல இருக்கும். இன்னொன்னு வந்து ஹால் டிவி யூனிட் பக்கத்துல வச்சிருப்பேன். எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸ்ல எடுத்து வச்சாச்சு. இன்னும் மாடியில கொஞ்சம் துணியெல்லாம் காய போட்டிருந்தேன். அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா, உட்காந்து பேக்கிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு மட்டும் காலையிலேருந்து ஒரு 3 ரவுண்ட் கிட்ட துணி மாத்தி, மாத்தி போட்டு துவச்சு காய போட்டிருக்கு. ஏன்னா ஊர் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நெறையா லாண்ட்ரி இருக்கும். அதனால இப்பவே ஃபுல்லா முடிச்சிடலான்ட்டு இன்னைக்கு ஃபுல்லா மொட்டை மாடியிலே காய போட்டேன். துணி கொஞ்சம் கம்மியா இருந்தா இங்க பால்கனியிலே போட்டு எடுப்பேன். இன்னைக்கு வந்து ஃபுல்லா மொட்டை மாடியிலே போட்டுட்டேன். எல்லாமும் நல்லா வெயில்ன்றதுனால காஞ்சிட்டு. ஆனா இப்போ வந்து நல்லா அப்படி சில்லுன்னு காத்தடிச்சிட்டு இருக்கு. நாங்க பிளான் பண்ண ஊட்டி ட்ரிப் பிளான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 3 டேஸ். ஆனா ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ஆளுக்கு 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா, ஹில்ஸ் ஏறப்போ ஒரு வேள வாமிட் வரலாம். இல்ல நாங்க போற டைம்ல மழை இருக்குன்னும் சொல்லியிருந்தாங்க. ஒரு வேள நனஞ்சுட்டோம்னா, ஸ்பேர்க்கு 2 ட்ரெஸ் இருக்கட்டுன்ட்டு, ஆளுக்கு மொத்தமா 5 ட்ரெஸ் வந்து தனித்தனியா இப்போ பெட்ல எடுத்து வச்சாச்சு. இனிமேல் வந்து லைனா ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு பேக்ல வைக்க வேண்டியதான். பேக் பண்ற டைம்ல இங்க என்ன உட்காந்து தச்சிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புது டாப் வாங்கி ரொம்ப நாள் இருக்கும். கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்தது. அப்படியே வந்து உள்ள வச்சது மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு காலையில தான் எடுத்தேன். சரி டெய்லர் கிட்ட குடுத்துடலாம். ஒரு சின்ன தையல் தான். 2 நிமிஷம் வேல தான். அவங்க தச்சாங்கன்னா, ஆனா எடுத்து வச்சத குடுக்குறதுக்கு கொண்டு போகவும் மறந்தே போயாச்சு. லாஸ்ட்ல 6 மணிக்கு உட்காந்து நான் தச்சிட்டு இருந்தேன். 9:45க்கு பஸ் ஸ்டாப்க்கு போணும். இப்ப தான் உட்காந்து தச்சேன். ஆனா எனக்கு ஓரளவுக்கு மிஷின்ல சுத்தமா எனக்கு தைக்க தெரியாது. ஆனா ஊசி நூல் இருந்தா கையில வந்து தச்சுருவேன். அ இதுல வந்து டீப் வி நெக் இருக்கும். அதனால பாதி நெக் வந்து கவர் பண்ற மாதிரி நானே உள்ளுக்குள்ள வந்து தையல் போட்டுட்டேன். வெளியில அந்த அளவுக்கு எதுவும் தெரியல. ஓரளவுக்கு நீட்டா தச்சு வச்சுட்டேன். இந்த டாப் வந்து நான் பிளாக் கலர்ல லூஸ் ஃபிட் பேண்ட் வாங்கியிருந்தேன். அது கூட மேட்ச் பண்ணி போட்டா சூப்பரா இருக்கும். அது வந்து பிளாக்கா இந்த டாப்ல ஃப்ரண்ட்ல வந்து எம்ப்ராய்டரி ஃபுல்லாவே வந்து பிளாக் கலர்ல தான் இருக்கும். ஸோ அது கூட வந்து கரெக்ட்டா செட் ஆகும். பேண்ட், டாப் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி. பேண்ட் வெளிய வச்சு, டாப்ஸ் எல்லாம் உள்ள வச்சு, அந்த மாரி மொத்தமா கவர் ஆற மாதிரி மடிச்சு வச்சுட்டு, அப்பன்னா எடுக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மொத்தமா 2 பேக் இருக்கு லக்கேஜ் பேகு. 2த்துலயுமே வந்து 3 பேர் ட்ரெஸ்ஸையும் மொத்தமா ஃபில் பண்ணி வச்சுற போறேன். இன்னும் ஜாக்கெட் வைக்கிறதுக்கு இந்த லக்கேஜ் பேக்ல இடம் இல்ல. ஏன்னா 4 ஜாக்கெட் கிட்ட இருக்கு. ஜாக்கெட்டும் நனையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அதுவுமே எக்ஸ்ட்ராவா 2 வச்சிருக்கோம். அது வந்து தனியா இன்னொரு பையில தான் வைக்கணும். இந்த லக்கேஜ் பேக் வந்து ட்ரெஸ் வச்சதுலயே ஃபுல் ஆயிட்டு, நான் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு, அப்புறமா எங்க அம்மா, எங்க அப்பாட்டலாம் வந்து கால் பண்ணி பேசிட்டு இருந்தேன். ஊருக்கு போறோம்ன்னு சொல்லிட்டு.
டூர் போறனாலே அடிக்கடி போயிட்டு இருந்தா பிரச்சனை இல்ல. எப்பவாவது போறேன்னா, என்ன பொருள் தேவைப்படும்? எதெல்லாம் கரெக்ட்டா எடுத்துட்டு போடணுன்ற டவுட்டு அப்படியே மைண்ட்குள்ள ஓடிட்டே இருக்கும். எனக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில பொருளெல்லாம் தேவைப்படுமா? தேவைப்படாதா? இதே யோசனை தான். ஏன்னா பாப்பாவும் கூட்டிட்டு போறோன்றதுனால ஹேண்ட் பேக்கு கண்டிப்பா தேவைப்படும். பெரிய பேகு. ஒரு வேள பக்கத்துல எங்கேயும் போற மாதிரி இருந்தா, ஸ்லிங் பேக் வந்து எடுத்துக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா பாப்பாவோட சின்ன ஷோல்டர் பேக் இருந்தது. அவளோட ட்ரெஸ்ஸு, ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, அப்புறமா வாட்டர் பாட்டில் எதுவும் வச்சுக்கிட்டா, அவ கூட வந்து எடுத்துட்டு போவா. அதனால அவளோட பேக் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஹேண்ட் பேக்ல கொஞ்சம் யூஸ் பண்ற மாதிரியான ஸ்கின் கேர் ப்ராடக்ட், அப்புறமா பாப்பாக்கு யூஸ் பண்ண மாதிரியான ரப்பர் பேண்டு, கிளிப்பு, ஹெட் பேண்ட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு எப்படி தேவைப்படும் ஒரு 3 நாள். அவளுக்கு வேற முடி நெறையா இருக்கு. அப்பப்போ வந்து கழட்டிலாம் போட்டுருவா. கிளிப் எங்க போடுறான்னே தெரியாது. கழட்டி போட்டுருவா. ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் தனி டப்பால. அப்புறமா பவுச்ல வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு. அப்புறமா எக்ஸ்ட்ரா கோம்ப் எல்லாம் வச்சிருக்கேன். இந்த ஹேண்ட் பேக் வந்து நல்ல பெருசா கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கும். நெறைய பொருள் வந்து உள்ள போட்டாலும் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் ஓரளவுக்கு வந்து சின்ன சின்ன பொருள் எல்லாமே டப்பா, பவுச்ல தான் வச்சிருக்கேன். ஆ கோம்பு அதெல்லாம் மட்டும் தான் சும்மா போட்டு வச்சிருக்கேன். அப்புறமா பாப்பாவோட மெடிசின் எல்லாம் ஒரு சிப்லாக் கவர்ல வந்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஒரு வேள தேவைப்படலாம். பாப்பாவோட பேராசிட்டமல், நைஸ்லின் ட்ராப்ஸ் அப்புறமா தெர்மாமீட்டர். ஸோ இதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். லாஸ்ட்டா கொஞ்சம் மாஸ்க்கு. நம்ம போற டைம்ல வந்து மழை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வீட்ல இருக்கிற 2 கொடையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். கட்டப்பையில வந்து மொத்த ஜாக்கெட்டும் 3 பேருக்குள்ள ஜாக்கெட்டு. ஆனா எக்ஸ்ட்ராவா 2 ஜாக்கெட் இருக்கிறதுனால 5 ஜாக்கெட்டு. கட்டப்பை ஃபுல் ஆயிட்டு, அதில வந்து இருக்கிற கொடைய வச்சாச்சு. ஹஸ்பண்ட்க்கு இன்னும் ஒர்க் முடியல. அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து கடகடன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஓரளவுக்கு ஹால்ல வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். அப்போனா வந்து கிளம்புற டைம்க்கு டக்குன்னு எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். மொத்த பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பேக் 2. ஒண்ணுல வந்து இப்போ திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இன்னொரு பேக் வந்து சும்மா வச்சிருக்கேன். அது உள்ள பாப்பாவோட குட்டி ஷோல்டர் பேக்கு, அவளோட கேப் எல்லாம் இருக்கு. அப்புறமா துணி எல்லாம் வச்சிருக்கேன். லக்கேஜ் பேக் ஒண்ணு. அப்புறமா ஒரு கட்டப்பையில வந்து எக்ஸ்ட்ரா ஜாக்கெட் எல்லாம் வச்சிருக்கேன். இன்னும் ஷூ மட்டும் ஒரு பேக்ல பேக் பண்ணி எடுத்து வைக்கணும். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. போறப்போ நார்மல் ஸ்லிப்பர் போட்டு போவோம். அங்க எப்படி குளிரும். ஷூ தான் தேவைப்படும். ஸோ ஷூ மட்டும் இன்னும் வைக்கணும். கரெக்ட்டா 9 மணிக்கெல்லாம் ஃபுல் பேக்கிங் ஒர்க்கும் முடிச்சுட்டு, எல்லா திங்ஸயுமே நீட்டா எடுத்து வச்சுட்டேன். இன்னும் சாப்பிட மட்டும் செய்யணும். இப்ப டைம் வந்து 9 மணி தானே ஆகுது. 9:50 வரைக்கும் டைம் இருக்கு. 9:50க்கு தான் பஸ். வீட்ல இருந்து 9:30க்கு கிளம்புனா கரெக்ட்டா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் வந்து பக்கத்துல தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வீடு ஃபுல்லா வந்து எல்லாம் கரெக்ட்டா வச்சுட்டோமான்னு செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ ஓரளவுக்கு வீடுமே வந்து நான் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். வந்ததுக்கப்புறமா ரொம்ப ஈஸியா இருக்கும். வீட்லருந்து கரெக்ட்டா 9:30க்கு கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாப்க்கு போனதுலேருந்தே பாப்பா வந்து நல்லா ஜாலியா இருந்தா. அவளுக்கு என்னன்னா ஸ்லீப்பர் பஸ்ல போறது ரொம்ப பிடிக்கும். 1 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை போயிருந்தோம். அப்பலாம் ஸ்லீப்பர் பஸ்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணா. "இது என்ன வீடு மாதிரி இருக்கு, இங்க என்ன ஜன்னல் இருக்கு, இங்க என்ன ஸ்க்ரீன் போட்டிருக்குன்னு" கேள்வியா கேட்டுட்டு இருப்பா. ஆன் டைம்க்கு பஸ்ஸுமே வந்துருச்சு. ஹேப்பியா ஊட்டி ட்ராவல் வந்து தூத்துக்குடியிலருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு, நாங்க தூத்துக்குடியிலருந்து நேரா பொள்ளாச்சி போக போறோம். பொள்ளாச்சியிலருந்து அதுக்கப்புறமா ஊட்டி. விடிய காலையில ஒரு 4:30 மணிக்கெல்லாம் நாங்க பொள்ளாச்சி ரீச் ஆயிட்டோம். நாங்க 2 பேருமே ரொம்ப நாளா மீட் பண்ணணும்னு பிளான் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஃபைனலா நாங்க இன்னைக்கு 2 பேரும் மீட் பண்ணதுல அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. நெறைய பேர் இந்த கிச்சன மினி விளாக்ஸ்ல பார்த்திருப்பீங்க. நானும் ராதாவும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபோன்ல பேசுறப்போ கூட நெனச்சு கூட பார்க்கல. இவ்வளோ நாள் வந்து நம்ம பேசுவோம். இவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்போன்ட்டு. நெறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிப்போம். எனக்கு தெரிஞ்சது நான் அவங்களுக்கு சொல்லுவேன். அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க எனக்கு சொல்லிக் குடுப்பாங்க. இந்த மாதிரி நெறைய விஷயம் வந்து பேசிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு ஊட்டி போறதா பிளானே இல்ல. ராதா தூத்துக்குடி தான் வரேன். ஒரு 3 நாள் நம்ம அங்க ஸ்டே பண்ணலான்ற மாரி நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா என்னன்னா, வெயில் அதிகமா இருக்கு. இங்க பொள்ளாச்சியில கூட கிளைமேட் பரவால்ல. நம்ம ஊர் சைட்ல கொஞ்சம் வெயில் அதிகம். வந்தாலும் வெளியில எங்கேயும் போக முடியாது. அதனால தான் பிளான் மாத்தி சரி ஹில் ஸ்டேஷன் ஊட்டி மாதிரி இடத்துக்கே போலான்னு லாஸ்ட்டா டிசைட் பண்ணி, டக்குன்னு ஒரு 1 வாரத்துல என்னமோ தான் பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட் வீக்கே வந்து ரூம் எல்லாம் புக் பண்ணி கடகடன்னு கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் வந்து எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருந்தோம். அப்புறமா ஃப்ரெஷ் ஆயிட்டு, குழந்தைங்களுக்கு பாலெல்லாம் காய்ச்சி குடுத்துட்டு, கரெக்ட்டா பொள்ளாச்சியிலருந்து 5:45 மணிக்கெல்லாம் வந்து கார்ல கிளம்பிட்டோம். இன்னும் பொள்ளாச்சியிலருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு, அப்புறமா அங்கேருந்து ஊட்டி போறதுக்கு எப்படியும் வந்து ஒரு 5:30 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். குழந்தைங்க இருக்காங்கன்றதுனால அப்பப்போ அங்கங்க கொஞ்சம் நின்னு ரெஸ்ட் எடுத்துட்டு போற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு போறப்பவே வந்து கொஞ்சம் இளநீ எல்லாம் குடிச்சிருந்தோம். நாங்க பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே வீட்ல இருந்து செஞ்செல்லாம் எடுத்துட்டு வரல. ட்ரிப் தானே ஸோ வெளியிலேயே சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பொள்ளாச்சியிலருந்து கோயம்புத்தூர் போற வரைக்கி, அந்த ரூட்ல ஃபுல்லாவே வந்து நெறைய தென்னை மரம், தோப்பெல்லாம் இருந்தது. பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்தது. ஹில்ஸ் ஏற போறோம். கொஞ்சம் லைட் ஃபுட்டா சாப்பிடலான்ட்டு மேட்டுப்பாளையத்துக்கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்ல நிப்பாட்னோம். கரெக்ட்டா அங்க வந்து இட்லி இல்ல. நாங்க எல்லாருமே இட்லி சாப்பிட்டுறலாம் அந்த ஐடியால தான் இருந்தோம். குழந்தைங்களுக்கும் இட்லியே குடுத்துடலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபுட் ஓகேவா இருக்கும்னு. பார்த்தா இட்லி இல்ல. என் ஹஸ்பண்ட் பூரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் ஆனியன் ரோஸ்ட் சொல்லியிருந்தேன். ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு.
எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஹில்ஸ் எல்லாம் போனா நல்லா வந்து வாமிட் இருக்கும். திருப்பதி, கேரளா போயிருக்கேன். நல்லா வந்து தூங்கிட்டே இருந்தாலும் அப்படியே எந்திரிச்சு வாமிட் பண்ணுவேன். எப்படி இந்த டைமு வாமிட் பண்ணுவேன்னு தெரியும். அதுக்காக நல்லா ப்ரிப்பேர்டா கவர் எல்லாம் கூட எடுத்துட்டு போயிருந்தேன். ஆனா, அங்க ஹில் சைடு ஸ்டார்ட் ஆனதுமே வந்து அந்த வியூ எல்லாம் பார்த்து அப்படியே ஷாக்கா வெளியில அப்படி விண்டோலாம் இறக்கி வச்சு பார்த்துட்டே தான் வந்தேன். எனக்கு சுத்தமா வந்து வாமிட் வர ஃபீலே இல்ல. அது போக வந்து நாங்க ஹில்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடியே லெமன் வந்து ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு வாங்கியிருந்தோம். அத கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிட்டே இருந்தா வாமிட் எல்லாம் வராதுன்னு ராதா சொல்லியிருந்தாங்க. நான் ஃபுல்லா வந்து லெமன் ஸ்மெல் பண்ணிட்டே தான் வந்தேன். சுத்தமா வாமிட் வரல. அந்த வியூ எல்லாம் பார்த்து அப்படியே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஹில்ஸ் ஏறுனோம். அங்கங்க நெறைய மங்கி இருந்தது. குட்டீஸ் 2 பேரும் வந்து நல்லா ஜாலி ஆயிட்டாங்க. மங்கி இருக்கிற இடத்துலலாம் வந்து கார நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு, ஒரு சில இடத்துல மட்டும் சும்மா நின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு ஹில் சைடு ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறமா கொஞ்சம் தூரம் நல்லா ஹைட் ஏற ஏற தான் வந்து அங்கங்க மிஸ்ட் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சது. அந்த வியூ பார்க்க தான் ரொம்ப அழகா இருந்தது. நாங்க ஹில்ஸ் ஏறப்போ மங்கி பார்க்கறதுக்காக அங்கங்க சும்மா லைட்டா நிப்பாட்டிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். கொஞ்சம் தூரமா வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மிஸ்ட் எல்லாம் அப்படியே பக்கத்துல இருக்கிற மாரி தெரிஞ்சது. நெறைய காரு, ஃபேமிலிஸ் எல்லாம் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களுமே கொஞ்ச நேரம் நின்னு அந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு, ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறமா கிளம்புனோம். ஹில்ஸ் ஏறப்போ நெறைய சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி நெனச்சுட்டு வந்தோம். ஆனா கொஞ்சம் தூரத்திலேயே வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுட்டு, அப்புறமா ஒரு டீ ஷாப்ல நிப்பாட்டோம். இங்க வேற குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வச்சுட்டுருந்தாங்க. 2 பேரும் வந்து எனக்கு அது வேணும், இது வேணும்னு கேட்டு அழுதுட்டு இருந்தாங்க. ஆளுக்கு வந்து ஒரு பபிள்ஸ் மட்டும் வாங்கி குடுத்துட்டு, அப்புறமா நாங்க டீ, காஃபி எல்லாம் வந்து சாப்பிட்டோம். கரெக்ட்டா நாங்க ஊட்டி ரீச் ஆறப்போ டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணி கிட்ட இருக்கும். கிளைமேட் வந்து சூப்பரா இருந்தது. நம்ம ஊர்ல 11 மணிக்கெல்லாம் வெயில் இருக்கும். இங்க வந்து நல்லா அப்படியே சில்லுன்னு குளிர ஆரம்பிச்சுட்டு, ஊட்டில இவ்ளோ வீடு இருக்குன்னு எனக்கு இங்க வரதுக்கு முன்னாடியெல்லாம் தெரியாது. ஹில் ஸ்டேஷன் தானே இவ்ளோ வீடு இருக்கும்லாம் நான் சுத்தமா நெனச்சு பார்க்கல. மலையில அங்கங்க அப்படியே மேல, மேல, மேல நெறைய வீடு இருந்தது. பார்க்கறதுக்குமே சூப்பரா இருந்தது. நாங்க புக் பண்ணியிருந்த ரெசார்ட்க்கு செக்கிங் டைம் வந்து 12 மணி தான். நாங்களுமே கரெக்ட்டா 12 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டோம். குட்டி பாப்பா இந்த ரூம் பார்த்ததுல ரொம்ப ஜாலி. நான் நெக்ஸ்ட் வீடியோல இந்த ஹோட்டல் ரூமோட பட்ஜெட்டு, அப்புறமா மொத்தமா ஊட்டி ட்ரிப்க்கு எவ்வளோ செலவாச்சு, ரூம் எல்லாம் எப்படி நாங்க பார்த்து புக் பண்ணோம், எல்லா டீட்டெயிலுமே வந்து ஷேர் பண்றேன். சீக்கிரமாவே நான் அந்த லாங் வீடியோ அப்லோட் பண்ணிருவேன். ஏன்னா, இதுவே வந்து ரொம்ப பெரிய வீடியோ. பேக்கிங் அப்புறமா ரூம் டூர் எல்லாம் சேர்த்து போட்டா ரொம்ப பெருசான மாதிரி ஆயிடும். அதனால தான். இந்த வீடியோ லைவ் பண்ணதும் கரெக்ட்டா ஒரு 4 டேஸ்ல அந்த வீடியோவுமே வந்து நான் லைவ் பண்ணிருவேன். ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.